நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பயன்பெற முடியும். முழுமையாக இந்த காணொலி மிகவும் பயனுள்ள காணொலி. எல்லாருக்குமே ரொம்ப டவுட் உள்ளது. அந்த டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைய தலைப்பு என்னவென்றால், கைரேகை சாஸ்திரம் பலன் காணும் பகுதி 33 இருக்கிறோம். இன்றைக்கு இருமணம் இணைவு, திருமணம், தாரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. சார், 2 ரேகை இருந்ததுன்னா திருமண ரேகை, 2 ரேகை இருந்தால் 2 தாரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சின்ன சின்ன ரேகை இருந்ததுன்னா என்ன பலன், திருமண ரேகை 2 இருந்தால் என்ன பலன், 4 கூட இருக்கும். ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாத நிலையும் இருக்கிறது. ஒரு சில பேர் சன்னியாசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கு. இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையா நீங்க இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை கூட மிக எளிமையாக வெளியிட்டு கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப நம்ம சாப்டருக்கு வந்துருவோம். இப்ப கையில அந்த புதன் மேட்டுக்கு கீழே சைட்ல இது புதன் மேடு, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன் மேடு. இந்த மேடு உப்பலா இருந்ததுன்னா புதன் மேடு. இந்த மேட்டுக்கு சைட்ல இதுல எத்தனை ரேகைகள் வருகிறதோ அத்தனை திருமணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முழு விளக்கத்தை இப்ப நான் கொடுக்க போறேன். சின்ன சின்னதா ரேகை இருக்கு, நீல நீளமா ரேகை இருக்கு, ஒரே அளவுல 2, 3 கூட இருக்கு. இந்த மாதிரி ரேகைக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். இப்ப ஆண் பெண் இருவருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்ப முதல்ல ஆண்களுக்கு பார்த்துருவோம். ஆண்களுக்கு ஒரு சின்ன ரேகை, இப்ப இந்த தார ரேகையில ஒரு சின்ன உண்டு ரேகை இவ்வளவு வருது சார். இது மாதிரி ஒரு 2 என்னமோ இருக்கு. அதுக்கப்புறம் நீளமா ஒரு ரேகை இருக்கு. இந்த மாதிரி இருக்குதுன்னா அவருக்கு மனதில் தோன்றக்கூடியதான் இங்க ரேகையாக வரும். மனதில் தோன்றாமல் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் இங்கு வராது. அதை பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு இருக்கு சார். 2 சின்னதா இருக்கு, 1 பெருசா இருக்கு. முதல்ல சின்னதா இருக்க ரேகையை பார்த்துருவோம். மனதில் பட்டது ஒண்ணு காதல் நிகழ்வாக இருக்கலாம், இல்ல உடல் உறவாக இருக்கலாம், அல்லது மனமும் உரசலாம், உடலும் உரசலாம். இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அது லாஸ்ட்ல நான் சொல்றேன். இப்ப எதுவுமே இல்ல சார் அப்படின்னா ரத்த சொந்தமாக இருக்கும். ரத்த சொந்தம்ங்கிறத நான் அப்புறமா நான் விளக்கமா நான் சொல்றேன். இப்ப சின்ன ரேகை இருக்கு, அதுக்கப்புறம் பெரிய ரேகை இருக்கு. 2 உங்கள் மனம் பட்டது. அது திருமணமா கூட இருக்கலாம். திருமணமாகி கொஞ்ச நாளிலே குழந்தை பெற்றுட்டு திரும்ப பிரிஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்களுடைய மனதை தொட்டவர்கள் 3 பேர் அப்படின்னு வச்சுக்கணும். சின்னதோ பெருசோ அதை பத்தி ஒண்ணும் இல்லை. உங்கள் வாழ்நாளில் இப்ப இது வந்து இதய ரேகை, இது புதன் மேட்டு ரேகை. இதுல இருக்கிறத வச்சு நம்ம எப்படி கணக்கு பண்ணணும்? 2 கையும் பார்க்கணும். இதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்க்கணும். இது புதன் மேடு இல்லையா, இந்த கையிலையும் பார்க்கணும். இந்த மாதிரி ரேகைகள் எத்தனை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செஷன் பண்ணணும். 1. 2வது இந்த சுக்கிரமேடு இருக்கு இல்லையா, சுக்கிரமேடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். செவ்வாய் ரேகை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகைக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமானு பார்க்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு தாரம், அதாவது இருமணம், திருமணம், இருமண இணைவு, மனதில் தோன்றியதை காட்டக்கூடிய ரேகைதான் இந்த ரேகை, இந்த திருமண ரேகை. அதாவது முதல்ல சின்னதா இருக்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி சின்னதா இருக்கு சார். இது மாதிரி இருக்குதுன்னா கையில நீளமா இருக்கிறது ரொம்ப நீண்ட உறவு, நீண்ட நாள் உங்களுக்கு உறவு இருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்ச நாள் உறவு. இந்த கொஞ்ச நாள் உறவுலேயே அதாவது சேர்ந்து வாழ்ந்து குழந்தை கூட பெற்று இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனமும் சேர்வது, உடலும் மனமும் சேர்வது, உடலும் உரசுவது, உள்ளமும் உரசுவது,
பேச்சோடு நின்று போவது, இது மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் வந்தா தான் இந்த ரேகை வரும், இல்லைன்னா வராது. மனதில் எழக்கூடிய எண்ணங்களை குறிப்பது இந்த ரேகை. இது இரண்டு மனதிலும் தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீளமா இருக்கு சார், பக்கத்துல ஒரு ரேகை நீளமா இருந்ததுன்னா அது திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இப்பெல்லாம் திருமணம் செய்யாமல் இவங்க மனைவி அப்படின்னு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, குழந்தை பெற்று திருமணமே செய்யாமல் இருந்தாலும் இந்த ரேகை வந்துடும். மனதில் பட்டது, அதுதான் இன்னைக்கு தலைப்பு சொல்லியிருக்கேன். இருமன இணைவு, உறவுகளின் உண்மை நிலை, தார ரேகை, திருமண ரேகை பலன்கள், முழுமையான பலன்களை நாம் சொல்ல போகிறோம். இப்ப இந்த மாதிரி நீளமா இருக்குன்னா நீண்ட நாள் உங்களோடு கூட வரக்கூடிய ஒரு உறவு, மனதில் பட்டதுதான் வரும், மனதில் நினைத்ததுதான் வரும். மனதில் நினைக்காமல் உடலோடு மட்டும் உறவு கொண்டது ஒருவர் போர் போடணும்னு வச்சுக்கோங்க, கையில ரெண்டு கையுமே பார்த்தாரு. ஒரு ஒரு நபரோட தொடர்பு போடும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான கருத்து, ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு கோடு போட்டோம்னா அவங்களுடைய தொடர்பு உள்ளத கோடு போட்டோம்னா ரெண்டு கையுமே பார்த்தாது, அவ்வளவு தொடர்புகள் கூட இருக்கு. அதை நாம் சொல்லவில்லை. மனதில் பட்டதை நம்ம மனசுல எண்ணங்களாக வலுவாக தோன்றக்கூடியது ரேகைதான் இந்த திருமண ரேகை என்று சொல்லக்கூடிய இருமன இணைவு, மனதில் பட்டதை கூறக்கூடியது. இந்த நீளமா இருக்கிறது ரொம்ப நாள் நீண்ட உறவு, கம்மியா இருக்கிறது குறைந்த உறவு. இப்ப ரெண்டு ரேகை இப்படி நீளமா இருக்கு சார், உடனே என்ன பண்ணும், ஒரே சமமா ரெண்டு ரேகை இருக்கு, உடனே ரெண்டு திருமணம் நினைச்சுக்க கூடாது. ஒரு சில நேரங்களில் இரண்டு திருமணமாகவும் இருக்கலாம், அதாவது ஒரு சில நேரங்களில் இரண்டு திருமணமாகவும் இருக்கலாம், இல்ல ஒரே திருமணமா முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரே மனைவிக்கு இரண்டு முறை ஒரு தாலி தொலைஞ்சு போச்சு, ரெண்டாவது தரம் தாலி கட்டினாலும் இந்த ரேகை வந்துடும். மனதில் நினைப்பது, அதாவது திருமண நிகழ்வு ரெண்டு தரம் நடந்திருக்கும். ஒரு தரம் திருமணம் பண்றாங்க, அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, இல்ல பறிச்சிடுறாங்க, திரும்ப ரெண்டாவது தரம் கோயில போயிட்டு கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி ரேகை வந்துடும். அந்த மாதிரி இது மனதில் பட்டதை கூறக்கூடியது. சின்ன ரேகைகள் கொஞ்ச நாள் வாழக்கூடியது, கொஞ்ச நாள் மனதில் படுவது. நீண்ட ரேகை ரொம்ப நாள் உறவு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இன்னொன்னு, பெண்களுக்கு இப்ப ரெண்டு ரேகை அப்படி இருக்கு சார், ஒரே சமமா ரெண்டு ரேகை இருக்கு, உடனே ரெண்டு திருமணம்னு ஆகக்கூடாது. இரண்டு பேரை, அதாவது தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவராக இருக்கலாம், அவரோடு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் கூட இந்த ரேகை வந்துடும். மனதில் பதிந்தவர்கள், அதாவது ஆசை, பாசம், அன்பு அதிகமாக இருந்தாலும் இந்த ரேகை வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. உடனே ரெண்டு ரேகை இருந்ததுன்னா எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ரெண்டு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க போட்டிருக்கு அப்படின்னு நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்னொரு நிகழ்வும் இருக்கு, அது லாஸ்ட்ல நான் சொல்றேன். இந்த காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும். இப்ப ரெண்டு ரேகை இருந்ததுன்னா ரெண்டு கணவன் ரெண்டு மனைவி கிடையாது அப்படிங்கிறத நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மனதில் எழக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு சில பேருக்கு இங்க 2, 3, 4 ரேகைக்குள்ள இருக்கு சார், ரெண்டு கையிலுமே 4 ரேகை இருக்கு. அவருக்கு திருமணமே ஆகல சார், அவர் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிறார். பெண் சுகம் என்றால் என்னவென்று தெரியாதவருக்கு, ஆண் சுகம் என்றால் என்னவென்று தெரியாத கன்னிகளும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 4 ரேகை இருக்கு சார். அப்ப என்ன நீங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படி இப்படி போறவங்களுக்கு நீங்க உடல் உறவுன்னு சொல்றீங்க, இல்ல மனசுல பட்டதுன்னு சொல்றீங்க. இப்போ கல்யாணமே ஆகல, திருமணமே ஆகல, உடல் உறவுனா என்னன்னு தெரியாது, சன்னியாசி மாதிரி ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ஆண் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 4 ரேகை அப்படி கையில இருக்கு சார். இதை என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அது ரத்த சொந்தமாக இருக்கலாம். ரத்த சொந்தமா என்ன? இப்ப நம்ம தாத்தா, அப்பா இவர்கள் 2 மனைவி கட்டிருக்கலாம், 4 மனைவி கட்டி குடும்பம் நடத்திருக்கலாம். அந்த மாதிரி ரத்தத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு இமேஜினேஷன், அந்த ஒரு நிகழ்வை காமிக்கக்கூடியதான் இந்த ரேகை. அந்த ரத்தத்துல இருந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும் போது அந்த ரத்தத்தினுடைய செயல்கள் இங்க நம்ம கையில காமிக்கும். அது கனவாக கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. இதை வைத்துக்கொண்டு பெரியதாக பிரச்சனை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இதை அலட்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இது கண்டிப்பா நீங்க விசாரிச்சு பாருங்க. திருமணமே ஆகாம இருக்கிறார் ஒரு நபர். என்ன சார் உங்களுக்கு 4 மனைவியா கட்டணும்? ஏன் சார் நீங்க நான் பொம்பளைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சென்னை இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அவங்க அப்பாவுக்கு 4 மனைவி இருக்கும், 3 மனைவி இருக்கும், 2 மனைவி இருக்கும். 2 மனைவி இருந்தா 2 ரேகை இருக்கும், 3 இருந்தா 3, 4 இருந்தா 4.
அப்பெல்லாம் வந்து மனைவிகளை நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு தசரத சக்கரவர்த்திக்கு எண்ணற்ற மனைவிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ராஜாக்கள்லாம் நிறைய மனைவி வச்சிருந்தாங்க. ஆனா இப்பயும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா தெரியாம வச்சிருக்காங்க. அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா 2 கையுமே போல் பத்தாது. மனதில் பட்டதை, மனதில் தோன்றிய வடுவாக இருப்பதை, மனதில் பதிஞ்சதை தான் நம்ம சொந்த கையில ரேகையா வரும். இது மாதிரி ரேகையா வரும்போது அவருடைய முன்னோர்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு 4 பேரை 3 பேரை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட பெற்றுக்கலாம். எங்க அப்பாவுக்கு ஒரு 4 மனைவி சார், எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவுக்கு ஒரு 3 மனைவி சார், அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தாவுக்கு 2 மனைவி சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரத்தத்தில் நம்ம வந்ததுனால அந்த ரத்த சொந்தமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருவருடைய கையில சின்னதா 2 ரேகை இருக்கு. சின்னதா 2 ரேகை இருந்து திரும்ப பெருசா 2 கையும் பார்க்கணும். நான் சொல்லிட்டேன் திரும்பவும். இப்ப ஒரு நபருக்கு சின்னதா ரேகை இருக்கு சார், இப்படி சின்னதா இருக்கு. இது காதல் நிகழ்வு அதை எடுத்துக்கலாம், உடல் உறவு எடுத்துக்கலாம், மன உறவு அப்படி எடுத்துக்கலாம். இல்லை என்றால் அதாவது சும்மா ஒரு இப்ப நான் நினைக்கிறேன், இங்கிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 25 வயது வாலிபர் ஒரு ஒரு பெண் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நான் மனசுல நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மனைவி வந்தா பரவாயில்லையேன்னு நினைச்சோம்னா அந்த ரேகை வந்துடும் சார். இந்த மாதிரி எண்ணத்திலும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது 2 தடவை தாலி கட்டினாலும் வந்துடும், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தாலும் வந்துடும். மனசுல நினைத்தால் வடுவாக இருப்பது இந்த கையில வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப காதல் திருமணம் அப்படின்னா நீங்க எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத ஓரளவு நான் சொல்றேன். இதுல நிறைய அதாவது ஆன்மீக உணர்வு இருக்கணும். ஒரு கைரேகை நிபுணருக்கு அங்க சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நபரை பார்த்தவுடன், ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணு, அது அவங்களுக்கு உள் உணர்வு சொல்லும். அது நிறைய அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நாம் சொல்ல வரல. இப்ப சுக்கிர மேடு நல்லா இருக்கும். காதல் திருமணம் செய்து கொள்வர்களுக்கு சுக்கிர மேடு அதிகமா இருக்கும். இந்த சுக்கிர மேடு அதிகமா இருந்து செவ்வாய் ரேகையும் இருக்கும். செவ்வாய் ரேகையும் இருந்து சந்திர மேட்ல இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்புறமா இந்த மன்மத மேட்டுல அதாவது இப்படி காதல் நிகழ்வு ஏற்பட்டு இப்படி ரேகை இருக்கும். அப்ப 2 பேரை முதலில் மனதில் நினைத்தார், 3ஆவதாக ஒருவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். 2 பேரோட கொஞ்ச நாள் பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அது உடல் உறவாகவும் இருக்கலாம், மன உறவாகவும் இருக்கலாம், நினைச்சு இருக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கவே வேண்டாம். 2-3 ரேகை இருந்தால் அது பிளட் சொந்தமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நீளமா இருக்கிறதா காதல் உறவு. இதையே 2 கையிலையும் நம்ம பார்க்கணும். 2 கையும் பார்க்கும் பொழுது இந்த பாருங்க, இந்த கையில வந்து ஒரு 2-3 ரேகை 4 ரேகை இருக்கு, இந்த கையில 2-3 இருக்கு. இந்த கையில எது நீளமாக எது இருக்கிறதோ அதை தான் நம்ம திருமண பந்தம் தார ரேகைன்னு நம்ம சொல்றோம். இந்த ரேகையில நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீளமா இருக்கிறது நீண்ட உறவு, குட்டையா இருக்கிறது சின்ன உறவு. குட்டையா இருக்கிற ரேகையிலே திருமணமாகி குழந்தையோட விட்டுட்டு கணவர் பிரிந்து கொள்கிறார், இல்ல மனைவி பிரிந்து கொள்கிறாங்கன்னா ரேகை வந்துடும். அந்த மனதில் தோன்றிய வடுக்களே இங்கு ரேகையாக வருகிறது. 1. 2வது 2 மனைவிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒண்ணுக்கு தெரியாம ஒன்னை மெயின்டைன் பண்றாருனாலும் வந்துடும். ஒன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, ஒன்னு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்காரு, அப்படின்னாலும் இங்க ரேகை வந்துடும். உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை கையில கண்ணாடி போல காட்டி கொடுத்துரும். இதுல நிறைய பேர் கேட்டோம்னா, ஆமா சார் ஒன்று இருக்கு சார், அது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி 2 மனைவிகளை வைத்திருப்பது மனதில் நிம்மதி இருக்காது. ஒரே ஒரு மனைவியோடு வாழ்வது உத்தமம். 2 மனைவி இருந்தால் அது வேதனையா தான் இருக்கும். இங்க போறான், அங்க தெரிஞ்சிடும், அங்க போனா இதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாழ்க்கையே ஓடிடும். இது ஏன் நிகழ்கிறது, எப்படி நிகழ்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சும்மா வந்து ஒரு காமெடியை பார்த்துட்டோம்னா இது சொல்றது சார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து கர்மாவினுடைய பிரச்சனை. நீங்கள் என்ன செயல் முன்னாடி என்ன செயல் செய்தீர்களோ அதற்கு தகுந்த அதனுடைய கூடுதலாக இப்ப நம்ம பிறந்திருக்கோம். ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க, இறந்து போயிட்டீங்க, திரும்பவும் அதே இடத்துல இருந்தா திரும்ப ஆரம்பிக்கணும். அப்படிங்கும் போது என்ன எதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்களோ அதை நிகழ்த்தியே ஆக வேண்டும். அது தவறோ சரியோ அது வேற விஷயம், அது வந்து மறுக்கவே முடியாது. இதை செய்யறதுக்கு சார் நீங்க வந்திருக்கீங்க, இதை செஞ்சே ஆகுது சார், உங்க கையில ரேகை இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு, ரத்த சொந்தத்துல வர்றதும் இருக்கு. இதை போட்டு நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம். உங்கள் மனது நிம்மதியாக
உங்கள் கையை பார்த்தவுடன் உங்களுக்கே தெரியும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அந்த காமெடியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கும் தெரியும் நம்மளுக்கு காதலிச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்ல உடலோட போயிடுச்சா, இல்ல மனசும் பேசிக்கிட்டோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே. அது கொஞ்ச நாள் பழகணும், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பழகிட்டு இன்னொரு ரேகை வருது, அது என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அந்தரங்க விஷயத்தை கண்டுபிடிப்பு தான் இந்த இடம், இந்த சின்னூண்டு இடம் தான். இதை 70 வயசா கணக்கு பண்ணிக்கணும். இந்த இறுதி ரேகை பக்கத்தில் வந்ததுன்னா 18ல இருந்து 23, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுன்னா 25, அதுக்கப்புறம் மேல வந்ததுன்னா 30, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல வந்து 35, அதுக்கப்புறம் 40க்கு மேல. இப்ப நிறைய விஷயம் கல்யாணம்னா எப்போ வேணா 50 வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ரேகைகள் வரும் பொழுது ஒரு சில பேர் 40 வயசு வச்சு எனக்கு கல்யாணமே ஆகல அப்படிங்கிறாங்க. கல்யாணம் மட்டும் தானே ஆகல, அப்புறம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அதற்கு உங்களுக்கு அனுபவ அறிவு தேவைப்படுகிறது. எடுத்தோன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பா போயிடும். ஒரு சில பேருக்கு சரியா இருக்கும், ஒரு சில பேருக்கு சரியா இருக்காது. இதுக்கு காரணம் என்ன? பிராப்த கர்மா. அவர்கள் எதற்காக வேண்டி இந்த பூ உலகிற்கு வந்திருக்கிறார்களோ அதை செய்தே தீர வேண்டும். இது உண்மையிலும் உண்மை. அதாவது நாம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், அதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாக இருக்கலாம். ஒரு நபர் நல்லவராக இருக்கிறார், ஒரு நபர் நன்மைக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அவருடைய செயல்கள், அவருடைய பிளட் ரிலேஷன் மூலமா அது நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒரு கையை பார்க்குறோம், அதுல சின்னதா தாரரேகை இருந்ததுன்னா அது காதல் நிகழ்வாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்திங் மனதில் பட்டது அப்படின்னு கொஞ்ச நாள் உங்களுக்கு மனசுல ஒரு உறுத்தல் இருந்திருக்கு, ஒரு வலு இருந்திருக்குன்னு சொல்லலாம். நீளமா இருக்குது, ரொம்ப நாள் நீண்டு உங்களுடைய மனதில் பட்டதுன்னு சொல்லலாம். இல்ல ஒரு சில பேருக்கு 2-3 ரேகை இருக்கு, கல்யாணமே ஆகல சார், உங்களுடைய பிளட் ரிலேஷன் மூலமா வந்திருக்கிறதுக்கு, பிளட் உங்க தாத்தா அப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது கூட வரலாம். இதையும் நீங்க பார்த்துக்கணும். அதாவது எடுத்த உடனே 2 ரேகை இருக்கு, 2 மனைவி 2 கணவன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பெண்மணி கேட்குறாங்க, உங்களுக்கு 2 தாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சார் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை தான் இருக்கு, கணவர் இருக்காரு, இருந்தாலும் இன்னொன்று வருது, அதை வச்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறாங்க. 2 தாரம் என்பது வச்சுக்கிட்டோம்னா மனதுல நிம்மதி போயிடும், வீட்டுல சண்டை சச்சரவு வரும். இதை நீங்க யோசனை பண்ணணும். மனிதன் என்பவன் அதாவது யோசனை பண்ணி செய்யணும், முடிவு எடுக்கணும். மொழிய எல்லாமே மனசுல தோன்றதெல்லாம் செய்யும். மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி, இந்த பக்கமும் தாவும் அந்த பக்கமும் தாவும். இப்ப நாய் இருக்கு பாருங்க, சாப்பாடையும் சாப்பிடும், இன்னொன்னையும் சாப்பிடும், அது வேற விஷயம். அதுக்கு அறிவு கிடையாது, நமக்கு அறிவு உண்டு. நல்லதை நினைத்தால் நன்மை நடைபெறும். நல்ல நினைப்புகளை நினைச்சோம்னா நல்ல ரேகை ஓடும், கெட்டதை நினைச்சோம்னா கெட்ட ரேகை ஓடும். இந்த மாதிரி 2-3 வச்சுக்கணும்னு நினைச்சோம்னாவே நிம்மதி போயிடும். இது நிம்மதி மனம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஒன்று பிளட்டோட சேர்ந்து ரிலேஷனாகவும் இருக்கும். ஆக மொத்தம் இந்த எண்ணம் தோணும் சார், அந்த எண்ணம் தோணும், எண்ணத்தோடையே நின்று போயிடும். ஒரு சிலர் செயலுக்கு வராது, பேசுறதுக்கே பொண்ணு கிடைக்காது. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கிடைக்காது, 4 ரேகை இருக்கும். என்ன சார் அப்படின்னா, ஏன் சார் கேட்குறீங்க, நாங்கள் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேது சார். அதே மாதிரி இது மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர், கல்யாணம் ஆயிருக்குமே உங்களுக்கு 2-3 தாரரேகை காமிச்சது சார். சார் நீங்கள் ஒன்று, நான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கணும், கிடைக்கவே மாட்டேங்குது, லவ் பண்ணுறது கூட பேசுறது கூட பொண்ணு கிடைக்காது சார். இது கர்ம பலன் தான், கர்மாவுடைய பலன். நம்ம எதுக்காக வேண்டி பிறந்திருக்கிறோம் இந்த பூவுலகில், அதை நிகழ்த்துகிறது கர்மா. அந்த செயல் கர்மானா வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செயல்கள், முன்னோர்கள் செய்த செயல், நாம் முன்னாடி செஞ்ச செயல் இப்போ அது பாதிக்குதுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோமோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முடிந்த அளவு நம்மளுடைய அறிவு இருக்கிறது, அந்த அறிவை பயன்படுத்தி ஓரளவு கரெக்டாக நம்ம நடக்கணும். ஓரளவு ஒரு சில நேரத்தில் தவிர்க்கவே முடியாது, நம்மளை மீறி அது நடந்து விடும். அந்த மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை, அதுவும் தவறு தான், தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் குடும்பத்தில். அதே மாதிரி நல்லதை நினையுங்கள், நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.